வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் இன்ஜினியர் வெண்ணிலவன். இதுவும் சிவில் சம்மந்தமான ஒரு பதிவு தான். நான் இது வரைக்கும் தொழிலுக்கு சரியாக சொல்ல போனால் 2014 நான் பாஸ் அவுட் முடித்தேன் டிகிரி. அப்புறம் ஒரு வருஷம் வெளியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2015 எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. 15 வாய்ப்பு கிடச்சி அதுலேருந்து இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் சொந்தமாக தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது 1400 ஆரம்பித்தேன். மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே கட்டி சாவி கொடுக்குறது 1400 ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2300 பண்ணுறேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஒரு சதுரம் பார்த்தோன்னா 2,30,000 பண்ணுறேன். இதில் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வச்சு பண்ணுவேன். சரிங்களா? 10 சதுரம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 1 lakh கிடைக்கும். அப்படி தான் வச்சு மார்ஜின் வச்சு பண்ணுவேன். நான் இப்போ எங்கள் சீனியரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2,40,000, அது 2,40,000, 2,50,000, 60,000 பண்ணுறாங்க. இதே பார்த்திங்கன்னா இந்திரா நகர், ஆக்சுவலாக நான் நெய்வேலியில் இருக்கேன். இந்திரா நகரில் பழைய ஆர்ச், இந்திரா நகர் பழைய ஆர்ச்சில் அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. 1,600 வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டியாகவும் ஒரு சில மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க்கு டிஃபர் ஆகும். யார் வேணால் என்ன ரேட்டு வேணால் பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்கிற குவாலிட்டி, அங்கே இருக்கிற மெட்டீரியல் அங்கே இருக்கா, அதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்க கம்மியாக பண்ணுறாங்க, இவங்க கம்மியாக பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த ரேட்டுக்கு பண்ண முடியுமா தான் பார்க்குறாங்க. தவிர இவரை இந்த ரேட்டுக்கு எடுத்து பண்ணி இவர் ப்ளஸ் வச்சு ஒரு லாபம் வச்சு இவர் ஃபேமிலியும் பார்த்துப்பாரா, இவர் ஃபேமிலியை பார்த்துக்க தானே இவர் இந்த ஃபீல்டுக்கு வராரு அப்படின்றது யாருமே கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போகுது வர வர. அதனால் எனக்கு இந்த ஒரு 13 வருஷம் அனுபவம்னு வச்சிங்களேன் சிவில் தொழிலில். நானும் பார்த்திங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 46க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டேன் பில்டிங். சரிங்களா? எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இருந்தாலும் எதுக்கு இந்த பதிவுனா, இந்த தொழிலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறேன். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய மன கஷ்டங்கள் ஏற்படும். இது ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கே ரொம்ப அலைச்சலாக இருக்கும். நான் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 6 ப்ராஜெக்ட் ஆச்சும் பண்ணுறேன். அப்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி காலையில் ஒரு சைட்டில் ஆரம்பிச்சோன்னா அது ஒரு எண்டு முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 150 கிலோமீட்டர் ஆச்சு நான் ரீச் பண்ணிவிடுவேன் என்னோடய பைக் டிரைவிங்கில். அதில் ஒரு சில முக்கியமான ஒர்க்லாம், ஒரு சில கான்கிரீட் ஒர்க், ஒரு சில ஒர்க்லாம் நடக்கும்போது ஒரு சில சைட்டில் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில சைட்டில் ஃபோன் காலியமாக பேசி இந்த ஒர்க்கு பண்ணுங்க, இந்த ஒர்க்கு பண்ணுன்னு சொல்லி அலகேட் பண்ணிவிடுவோம் ஒர்க்கை. சரிங்களா? அதில் ஒரு சில ஓனர் ஏற்றுப்பாங்க, ஒரு சில ஓனர் சைட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 10% மார்ஜின் வச்சு பார்க்குறப்போ எனக்கு ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 இல்லை 1,30,000 கிடைக்கிறப்போ நான் ஒரு 5 வீடு பண்ணால் ஒரு 6 லட்ச ரூபா தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதை நீங்கள் மந்த்லி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 35,000 ஒரு 30,000 வரைக்கும் தான் நானும் சம்பாதிக்கிறேன். சரிங்களா? இதில் நான் சைட்டில் டெய்லி நிற்கணும், ஒரே சைட்டில் நிற்கணும் அப்படின்னா மற்ற இருக்கிற 4 சைட்டும் போக முடியாது. அப்போ ஒரே சைட்டில் எனக்கு நின்று நான் வேலை பார்க்கும்போது ஒரு சைட்டில் 1,20,000, 30,000 தான் கிடைக்கும். அப்போ அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சொற்ப சம்பளமாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லா சைட்டும் நான் ஃபாலோ பண்ணணும், எல்லா சைட்டுக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எல்லா சைட்டுக்கும் போக வேண்டிய, ஒரு சில சைட்டுக்கு போகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும், ஒரு சைட்டுக்கு போக வேணாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே அந்த ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஏன்னா கொத்தனார்களும் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க, புதுசாக யாரும் வரல. ஸோ ஃபோன் கால் மூலிமா சொன்னாலே அது ஒர்க் நடந்துடும். இதெல்லாம் வர வர பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில கிளைண்ட் நல்லா அமைஞ்சிடறாங்க, ஒரு சில கிளைண்ட் நல்லாவே அமைய மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மனக்கசப்பாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் எனக்கு சைட்டில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் போடும்போது நம்மளை நம்பி பிளான் போட்டு டிஸ்கஸ் பண்ணி, ஆக்சுவலாக நான் பிளான் போட ஆரம்பிச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 ஆச்சும் ட்ரையல் போகும். சரிங்களா? ஒரு 10-11 பிளான் வரைக்கும் போட்டு அப்போ தான் ஃபைனல் பண்ணியே முடிப்போம். சில பேருக்கு 6வது பிளான் 5வது பிளான் போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ அதோட முடிச்சுப்போம். சரிங்களா? இதுக்கு நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு நான் போடுறது பார்த்தீங்கன்னா காசு வாங்க மாட்டேன். வேறு யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா நான் ஒரு 3,000 ரூபாயிலேருந்து ஒரு 2,500 வரைக்கும் நான் அந்த சார்ஜஸ் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளான் 5 பிளான் ஆச்சும் குறைஞ்சபட்சம் நான் போடுவேன். சரிங்களா? இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, ஃபஸ்ட்டு பிளான் போடும்போது நம்பின ஒரு இன்ஜினியரை கையில் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண உடனே அதுலேருந்து நம்ப மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், இவன் அங்கே மெட்டீரியல் குறைச்சிடுவானா, இல்லை இங்கே போவான் நிறைய பேர். அதுவும் இல்லாமல் அவங்க உறவினர்கள்லாம் ஒரு சில பேர்லாம் என்டர்ஃபை ஆகி அப்படி இன்ஜினியர் லூஸில் விட்றாதீங்க, இப்படி லூஸில் விட்றாங்க, இப்படி டைட்டில் ஒரு சில கிளைண்ட்டு சொல்ல வரேன். ஒரு சில கிளைண்ட்டு அவர் இன்ஜினியர், அவருக்கு தெரியும். ஸோ அவர் நிறைய பில்டிங் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் இஷ்டத்துக்கு விட்டுடுவோம், அவர் நல்ல முறையாக கட்டி தருவோம். ஒரு சில பேர் நம்புறாங்க, இதில் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு சில பேர் எனக்கு 3 கிளைண்ட்டு நல்ல குட் கிளைண்ட்டாக கிடைச்சாலும் மிச்சம் இருக்க 3-2 கிளைண்ட்டை சந்தேகப்படுற கிளைண்ட் தான் கிடைப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஒர்க்கை போயிட்டு நம்மளால் சரியாக போய் பண்ணுவோம். ஆனால் மனசுக்குள்ளார ஒரு நடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு யூடியூப்பை பார்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கள் மாமா அப்படி சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா அப்படி சொன்னாங்க,
இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்க்க சொன்னாங்க. என்கிட்டயே சொல்லுவாங்க நேரடியாக. ஸோ அந்த மாதிரி நிறைய மன கஷ்டங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதுமாதிரி வந்து கடைசி நேரத்தில் ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறப்போ எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணி கொடு, இவ்வளோ தூரம் மார்ஜின் வச்சு கொடு, இவ்வளோ தூரம் குறைச்சி கொடு, அப்படிலாம் ஒரு சில மன கஷ்டங்கள் வரும். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை வந்து இன்னைய காலகட்டத்துக்கு எடுத்து ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டுப்பேன். ஓனர் மூலியமாக தான் பிரச்சனை எனக்கு டெவலப் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ஒரு சில ஓனர் மூலியமாக நல்ல நடக்கும், ஒரு சில ஓனர் மூலிமா வந்து பிரச்சனை டெவலப் ஆகும். 2 சரிங்களா? இன்னும் ஒரு சில மேஷனால் எனக்கு வந்து அது கொத்தனாரால் பிரச்சனை நிறையா வரும். சரிங்களா? அப்புறம் ஒரு சில லேபரால் பிரச்சனை வரும். என்னன்னா லேபர் வந்து என்கிட்டயும் இங்கேயும் உண்மையாக இருப்பாங்க, ஓனர்கிட்டையும் நான் எல்லா டைமில் கலந்து பேசி அங்கேயும் உண்மையாக இருப்பாங்க. இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படியே அது ஒரு பிரச்சனை வரும். சரிங்களா? அதுமாதிரி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கரண்ட் மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 போகுது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 320 330 வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தவங்களால், ஒரு இன்ஜினியரால். சரிங்களா? அதுவே 350 360லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து கிடைக்காது, லாஸில் தான் இருக்கும். இதை நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டால் நீ தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டேன், ஸோ நீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலே எனக்கு நீ இதில் முடிச்சு தான் தரணும். ஒரு சில ஓனருங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில ஓனருங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது ஸ்டீலில் விலை ஏறும், சிமெண்ட்டில் விலை ஏறும், எல்லா மெட்டீரியலுமே விலை ஏறும். அது வந்து ஒரு 10% ஒரு 5% வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாலாம் விலை ஏறும்போது தரமாட்டாங்க. சரிங்களா? நீ இந்த இதுக்கு முடிச்சு தானே, நீ வந்து வாழ்னா போ, நீ லாபம் எடுக்கிட்டுனா போ, எனக்கு இதுதானே முடிச்சு தரேன்னு சொன்னேன் அப்படின்னு பேசின கிளைண்ட்டுலாம் என்கிட்ட இருக்காங்க. ஆனால் இதையும் தவிர்த்து ஒரு சில கிளைண்ட்டுலாம் சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. 2 விதமாக இருக்காங்க. ஸோ ஒரு டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அது கீழே இறக்குறாங்க. ஸோ இங்கே கிடைக்கிற மார்ஜின் இதில் போய் லாக் ஆகும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான். சரிங்களா? அதனாலையும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு எனக்கு நம்ம படித்தது வந்து சிவில் இன்ஜினியர், அதுக்கான வேலையை நான் வந்து சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு 7 ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ப்ராஜெக்டாக முடிக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு ஃபேமிலியில் என்ட்ரு ஆகிறேன். சரிங்களா? ஃபேமிலி என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபேமிலி இல்லையா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் இருந்திருந்தான், ஆனால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. காலையில் ஒரு 7 மணிக்கு ஃபோன் கால் ஆரம்பிச்சுன்னா அந்த ஒர்க்கை வந்து எல்லா சைட்லேயும் வந்து நடத்தி அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 11 ஆகிடும். அது வரைக்கும் ஃபோன் கால் பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் முக்கியமான சைட்டுக்கு போவேன். அப்புறம் முக்கியமான ஒரு சில கிளைண்ட்லாம் ஃபோன் போட்டு விசாரிப்பாங்க, திட்டத்துக்கு விசாரிப்பாங்க, ஏன் வரலன்னு விசாரிப்பாங்க. அப்படி தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி. அப்புறம் நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். மதியம் இன்னொன்று சாப்பாடு வந்து சரியாக சாப்பிட முடியாது இந்த ஃபீல்டில். சரிங்களா? நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். ஒரு 7:30 8 அப்படின்றது வரும். சில டைமில் 9 மணி கூட வரும். ஸோ இவ்வளோ அலைஞ்சோம், இவ்வளோ விஷயம் பண்ணியும் இந்த 10% மார்ஜினை சம்பாதிக்கிறதுக்கு இந்த சிவில் ஃபீல்டில் ரொம்ப கஷ்டம். இனி வரும் காலத்துலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு 12-13 வருஷமாக இந்த தொழிலில் ஓட்டிட்டேன். இனிமேல் வந்து இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சிவில் ப்ராஜெக்ட்டையும் குறைச்சிக்கிட்டு எடுக்காமல் இருந்துக்கிட்டு தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க போகிறேன். தற்சார்பு வாழ்க்கை அது என்ன அப்படின்னா எல்லாமே நம்மளே பார்த்துக்கிறது, எல்லாமே நம்மளை விளைய வச்சுக்கிறது, நம்மளுக்கு வேண்டிய உணவுப் பொருளிலிருந்து, நம்மளுக்கு வேண்டிய சம்பாத்தியத்திலிருந்து, நம்மளுக்கு வேண்டிய ஆடை அலங்காரம் எல்லாமே நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர போகிறேன். அதோட முன்னெடுப்பதுக்கான வீடியோஸ் எல்லாமே ஒன்றா நான் வந்து போடுறேன். சரிங்களா? பாருங்கள், இது சாத்தியமா, இந்த காலத்துலேயே தற்சார்பு வாழ்க்கை சாத்தியமா அப்படின்றது நான் வாழ்ந்து காமிக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில வீடியோஸில் வந்து இனிமேல் நான் போடுறேன். இந்த 6 மாதம் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் தற்சார்பு வாழ்க்கை நோக்கி நகரத்துக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு வாழ்க்கை நோக்கி நகருவேன். சரிங்களா? ஸோ வீடியோஸ் வந்து நிறைய போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சமுதாயத்தோட மேம்பாட்டுக்கு, சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு, சமுதாயத்தோட பண்பாட்டுக்கு. சரிங்களா? தமிழ் வாழ்க, தமிழ் கலாச்சாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் உங்கள் இன்ஜினியர் வெண்ணிலவன். பாய்.